சில சாப்பாடுலாம் ஹோட்டலில் மட்டும்தான் செய்ய முடியும், வீட்டில் செய்ய முடியாது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யூடியூப் இருக்கிறப்போ எந்த ரெசிபியுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டது தான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா. ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை. இதை நான் ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கேப்சிகம், கேரட், கேபேஜ் இது எல்லாத்தையும் ஒரு அரை வேக்காடாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்தாலும் ஓகே. அப்புறம் நீங்கள் இதோட மஷ்ரூம் கார்ன் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு 1 டீஸ்பூன் மைதா, கொஞ்சம் பால் விட்டு காய்ச்சாத பால் விட்டு கொஞ்சம் கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். அதோட நான் வேக வச்ச வெஜிடபிள்ஸ், பாஸ்தா இது எல்லாமே தனித்தனியாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் உப்பு எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டே அந்த பட்டரில் நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கணும். அதை நான் மறந்துட்டேன். ஸோ தனியாக அதை கொஞ்சம் சாட்டே பண்ணி இதோட ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பெப்பர். சூப்பராக இருந்தது என்னோட ஒயிட் சாஸ் பாஸ்தா. வீடியோ பிடிச்சி